சில பேர் அந்த அந்நிய பாஷையிலே பேசி ஞான வரத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் இன்னும் தெளிவாக தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுவதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் வியாதிகளை சுகமாக்குற வல்லமை, பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, இப்படி வேதத்தில் 9 விதமான ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அத்தனை வரங்களும் எங்கிருந்து வருதுன்னா, யார் ஒருத்தன் பரிசுத்த ஆவியினால நிறையப்படுகிறானோ அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள இருந்து தான் இத்தனை வரங்களும் புறப்பட்டு வருது. நல்லா கவனிங்க, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் ஊற்று. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த ஊற்றிலிருந்து வரும்போது யார் யாருக்கு என்னென்ன கிருபை கொடுக்கணுமோ நல்லா கவனிங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்நிய பாஷை வரத்தை கொடுத்துருக்கலாம், உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்துருக்கலாம். அது அவனவனுடைய பிரயோஜனத்துக்காக தேவன் அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிற கிருபைகள். நல்லா புரிந்துங்க. 9 ஒருத்தருக்கு இருக்கு, ஒரு சில பேருக்கு 1 இருக்கு, ஒரு சில பேருக்கு 2 இருக்கு, ஒரு சில பேருக்கு 3 இருக்கு. அது அவருடைய கிருபை. யாருக்கு என்ன கொடுக்கணும் அவர் சித்தம் வச்சிருக்காரோ அதை அவங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னைக்கு நாம் பெறும்போது, அதில் நிறைந்து அவர் ஆராதிக்கும் போது, இன்னைக்கு இந்த வரங்களெல்லாம் நமக்குள்ளே ஊற்றப்படுகிறதை வேதம் காட்டி கொடுக்கிறது. இரண்டாவதாக அந்த அபிஷேகம் எப்படி பெற்றுக்கொள்ள இன்னொரு வழியை பாருங்க. ரெண்டாவது காரியம் 2 தீமோத்தேயு 1:6 வாசிங்க. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இங்க அருமையான பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயை பார்த்து சொல்ற, தீமோத்தேயே நான் உன் மேல கையை வைக்கும்போது உனக்கு ஒரு தேவ வரத்தை கர்த்தர் கொடுத்தா அதை நீ அனல் மூட்டி எழுப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இரண்டாவதாக நல்லா கவனிங்க. முதல்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெறும்போது வரங்களை பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக தேவனுடைய மனுஷர்கள் நம்ம மேல கைகளை வைத்து ஜெபிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறதா? ஆவியின் வரங்கள் கொடுக்கப்படுகிறது. இதை தான் வேதம் சொல்லுகிறது. இது வெறும் தீமோத்தேயோட வாழ்க்கையில மட்டும் நடக்கலைங்க. மோசே என்ன பண்ணாருன்னா, யோசுவாவுக்காக அவர் கைகளை வைக்கும் போது வசனம் சொல்லுகிறது, மோசேவுடைய ஆவியின் அபிஷேகத்திலிருந்து கொஞ்சம் தான் எடுத்து யோசுவா மேல வச்சாராம். உடனே வசனம் சொல்லுது, யோசுவா ஞானத்தின் ஆவியால் நிறைந்தான் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. மோசே கிட்ட இருந்த அபிஷேகத்தை எடுத்து கொஞ்சம் எடுத்து வச்சார். எத்தனை பேர் மேல? 70 பேர் மேல. அப்ப அவனுடைய அபிஷேகம் எவ்வளவா இருந்திருக்கும் பாருங்க. ஒரு பக்கம் யோசுவாவுக்கு போது கொஞ்சம், இன்னொரு பக்கம் 70 பேருக்கு போதுன்னா எத்தனை பேருடைய அபிஷேகம் இவனுக்குள்ள கடந்து வந்திருக்கு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அவன் அபிஷேகத்துல நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க மோசே கிட்ட. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அருமையான தேவ பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் நம்ம மேல கரங்களை வைக்கும் போது இப்படிப்பட்ட வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறதை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அப்போ இன்றைக்கு உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருக்கு? நீங்க எதை கேட்கணும் யோசித்து பாருங்க.